கர்த்தாவே, இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசும் ஜீவனுள்ள வார்த்தைகளால் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு நல்ல தெளிவை கொடுத்து நாங்கள் இம்மைக்குரிய மறுமைக்குரிய நன்மைகளால் நிரப்பப்பட எங்களை வழி நடத்துவீராக. எங்களோடு தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சபை என்றால் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம நினைக்கிறதெல்லாம் என்னது, சபை ஆயிரக்கணக்கான 10,000 50,000 அப்படி இருந்தால் அது ஒரு சபை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனால் எல்லா சபைகளும் என்ன செய்யுது, ஒரு சின்ன இடத்துல இருந்தால் பெரிய காரியத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, அச்சீவ் பண்ணுறாங்க, அடைகிறாங்க. சபைனா இன்னைக்கு ஒரு சிலராய் நாம் கூடி வருகிறது தான் சபை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்க்கும்போது உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் ஒன்றாய் கூடி வருகிறது தான் சபை. மற்றதெல்லாம் நிறைய பேர்கள் இருக்குல்ல, சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, வேறு நிறைய இருக்குது. அந்த சர்ச்சில் கூட பார்த்திங்கன்னா சபை இல்லைன்னா அவங்க தேவ ஆலயம்னு சொல்லுவாங்க, சபைன்னு சொல்ல மாட்டாங்க. சில சர்ச்சஸ் எல்லாம் என்ன செய்வாங்க, ஆர்சி சர்ச்சு, சிஎஸ்ஐ சர்ச்சு, லுதரன் சர்ச்சு, இந்த மாதிரி ஏஜி சர்ச்சு, ஏசிஏ இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை தமிழில் நம்ம கொண்டு வரும்போது என்ன வேண்டியிருக்கு, சபைன்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். நம்முடைய ஊழியத்துக்கு தேவன் கொடுத்த பேர் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் மினிஸ்ட்ரிஸ், இதான் ஆண்டவர் கொடுத்தது. ஆனால் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது என்ன சொல்கிறாங்க, அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் சபை என்கிற ஒரு இதை ஒரு அந்த வேர்டை அந்த வார்த்தையை சேர்த்துக்கணும் சொல்கிறதுனால அதை தமிழில் கொண்டு அரைகுறை தமிழ் தான் தெரியும், அதுலேயும் எதுவுமே ரொம்ப தெரியாது. அப்போ ஜீவ நீரூற்று பரலோக தரிசன சபைன்னு நம்ம வச்சோம். இப்போ அந்த சபை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த அப்போஸ்தலர்கள் காலத்துலலாம் பாருங்கள், சபை வளர்ந்து கொண்டே இருந்தது. சபையில் இருக்கிறவங்க நாள்தோறும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய ஊழியத்தில் இன்னும் அப்படிப்பட்ட இன்னுமான ஒரு அறுவடை நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ இன்றைக்கி நம்ம சபைக்காக தான் வீடு பார்க்குறோம், ஒரு இடம் பார்க்குறோம், இப்படி தானே. ஒரு வீடு, தனி வீடு கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லை ஹால் கிடைச்சாலும் பரவாயில்ல, இதை நம்ம பார்க்குறோம். எதுக்காக? சபை ஒன்று கூடி வருகிறதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக, கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதற்காக. இந்த சபையிலிருந்து நடந்து வருகிற ஊழியங்களிலே வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறோம், பெண்கள் உபவாச ஜெபம். செவ்வாய்க்கிழமை நாம் என்ன செய்கிறோம், இந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பிள்ளைகள், அந்த காரியத்தினால அவர்கள் பரம்பரையை பாதிக்கப்படக்கூடாது. ஒரு விக்கிரக ஆராதனையிலேருந்து வந்த பிள்ளைகள், நான் ஒரு ஆர்சி பாரம்பரியத்திலேருந்து வந்ததுனால இது போன்ற பலவிதமான மூட பழக்க வழக்கங்கள், விக்கிரக ஆராதனையில் வந்த பிள்ளைகள், அவர்களுடைய வாழ்க்கையில் அதன் மூலமாக சில பேர் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாட்கள் அவங்க பல காரியங்களை செய்திருப்பாங்க. அது நிமித்தம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம், செவ்வாய்க்கிழமை தோறும் உபவாசித்து ஜெபிக்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் உள்ள குற்றங்கள், குறைகள், பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் செவ்வாய்க்கிழமை. அது மாதிரி சில நாட்கள், சனிக்கிழமையில் சில நாட்கள் நம்ம விசேஷித்து கொள்ளுகிறோம். அப்படி விசேஷித்து கொள்ளும்போது வீடுகளில் நம்ம போய் ஒன்றா நம்ம நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்ம பாடி ஆண்டவரை துதிக்க முடியாது என்பதற்காகத்தான் நம்ம ஒரு இடத்துல கூடுகிறோம். அப்போ இதன் பேர் தான் சபைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த சபையிலே அந்த நாட்கள்லாம் எப்படி நடந்தது, சபை எப்படி கூடி வந்தாங்க, ஆரம்பம் எப்படி இருந்தது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36 முதல் 47 நாம் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நமக்கு தெரியும். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன செஞ்சார், மேகங்கள் நடுவில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ மறுபடியும் அந்த மேகங்கள் நடுவிலிருந்து அவர் வரப்போகிறார் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம். அதற்கு பேர் என்ன சொல்லுகிறோம், அதுதான் ரகசிய வருகை அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அந்த ரகசியமாய் அது பாருங்க, மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்
கேட்கிற ஒரு சத்தம் தான் அந்த எக்கால சத்தம். தூதர்கள் எக்கால சத்தம் ஊத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடு வானிலை மத்திய வானிலை வர இருக்கிற அந்த நாளை தான் நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடணும், பிறந்த நாள், ஆண்டவர் இயேசு பிறந்த நாள்னு சொல்லி ஏதோ நம்ம அந்த நாளை விசேஷித்து கொண்டோம். ஆனால் நம்முடைய கவனமெல்லாம் இப்போ அடுத்து எதில் இருக்க வேண்டும்னா, மத்திய வானிலை வந்து மணவாட்டி சபையை அவர் எடுத்துக்கொள்ள போகிறார்ல. நம்ம சபை மாதிரி நிறைய சபைகள் உண்டு. இதே வலசவாக்கத்தில் எத்தனையோ சபைகள் உண்டு. எங்கே திறந்துக்கிறாங்களோ அந்த ஏரியாவில் நிறைய சபைகள். சில இடங்கள் திறக்கலைன்னா அது அப்படியே தான் இருக்குது, வெட்டாந்தரையாகவே இருக்குது. அப்போ எங்கே வந்து வாசல்கள் திறக்கப்படுது அங்கெல்லாம் சபைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ நம்ம தான் ஒரு ஒதுக்குப்புறமாக இந்த இடத்துல இருந்து கொண்டு இருந்தோம். அப்போ பாருங்கள், அந்த சபையில் என்ன அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் என்ன செய்தாங்களா, பேதுரு மற்ற 11 கூட எழுந்து நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்தாரா, அவர் எழுந்து பிரசங்கித்தார். அதுலேருந்து தொடங்குது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்துலேருந்து தொடங்குது. இந்த இடத்துல அப்படி எங்கே சமயம் கிடைச்சாலும் என்ன செய்வாங்களாம், அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் என்கிறவங்க தான் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்களாம், எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவனுடைய குமாரன். நீங்கள் அதை அறியாதபடி அவரை கொலை செய்தீர்கள், சிலுவையில் அடித்தீர்கள், சிலுவையில் அறைந்தீர்கள். உங்களுடைய பாவங்களுக்காக, உங்கள் சாபங்களை தீர்க்கிறதுக்காக வந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையிலே அறைந்தீர்கள். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் 3ஆம் நாளிலே தேவனாகிய பிதாவாகிய தேவனால் உயிரோடு எழுந்தருளினார் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல சமயம் கிடைச்சாலும் சொல்லுவாங்க. அந்த அப்போஸ்தலர்கள் இன்னைக்கு கூட நம்ம மற்ற 33 கோடி தேவர்கள் தேவதைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை எப்படி விசேஷித்தவர்னு சொல்லுகிறோம். ஏன் சொல்லுகிறோம், ஆண்டவர் இயேசு மரணத்தை என்ன செய்யல, மரித்தாலும் உயிர்த்தார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லி மரணத்தை ஜெயமாக விழுங்கி இன்னைக்கு உயிருள்ளவராக இருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவர் அதில் தான் சிறந்தவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அப்போ எல்லா தேவர்களிலும் மேலானவர். அவருடைய ஒரு சிறப்பு தன்மைனா என்னது, உயிரோடு எழுந்தவர், நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறவர், ஆவியான தேவனாய் இருக்கிறவர், சபைக்காக தனது இரத்தத்தையே சிந்தினவர். அப்போ அந்த சபை எவ்வளோ கனப்படுத்தப்பட வேண்டும் பார்த்தீங்களா. அப்போ அது ஒருவேளை 100, 1000, ஒருவேளை 100 கணக்கில் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஆனால் 1000, 10,000, 50,000, லட்சம் இப்படியெல்லாம் அச்சீவ் நம்ம அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும், உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தணும். எல்லா இடங்களிலும் நம்ம அப்போஸ்தலர்களை போல சாட்சி சொல்ல வேண்டும். இதை எடுத்து நீ வாசிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இன்னைக்கு நமக்கு தெரியுதா, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாம இதை விசுவாசிக்கிறோமா? நாம எப்படி சிலுவையில் அறைகிறோம்? நம்முடைய பாவங்களினாலே ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையில் அறைகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் முன்னாடி பல முறை நம்ம சிலுவையில் அடித்திருக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம் பார்த்தீங்களா, என்னைக்கு கர்த்தர்கிட்ட வந்து நாம் அழுது அவரோடு ஒப்புரமாகி, ஏன் பாவத்துக்காக நீங்கள் அறையப்பட்டீங்களா ஆண்டவரே, எனக்காக என் சாபத்தை உங்கள் மேலே சுமந்து கொண்டு நீங்கள் சிலுவையில் உயர்த்தப்பட்டீங்களா, அந்த இரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே, நான் அழுது செபிக்கிறோம், அவற்றை ஒப்பு கொடுக்குறோம் பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்வாரா, அந்த இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ளி போடுவாரா. கடலின் ஆழத்தில் தள்ளி போட்டால் எடுக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இப்போ ஞானஸ்நானம் பெருகத்துக்கு முன்னாடி நமக்குள்ள என்ன வேணும், ஒரு பூரண அர்ப்பணிப்பு வேணும். என் பாவத்தால், என் விக்கிரக ஆராதனையினால, நான் சொன்ன பொய்யினால, நான் செய்த துரோக செயல்களினால, நான் செய்த பலவித பாவங்களினால, அறியாமையினால, போய் ஜோசியம் பார்த்ததுனால, மந்திரம் பண்ணினதுனால இன்னைக்கு நான் ஆண்டவரை நான் துக்கப்படுத்திட்டேனே என்று சொல்லி
இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் நாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடுகிறோம் பார்த்தீங்களா, கன்ஃபஸ் பண்ணுகிறோம் பார்த்தீங்களா. அப்போ என்ன செய்கிறது? கிருபையினாலே நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். இந்த இடத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் யாரை அடிச்சிங்களோ, யாரை கொலை பண்ணீங்களோ, யாரை சாகடிக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்களோ, அந்த இயேசுவை தான் பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார். இதை அறிய கடவீர்கள் என்று சொல்லும்போது அவங்க என்ன செய்தாங்க? இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பாருங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இந்த சத்தியத்தை கேட்டு தூங்குறீங்க பாருங்க. ஒரு சிலர் தூக்கம் வரும். இயேசுதானே சிலுவையில் அடிக்கப்பட்டார், எனக்கு என்ன வந்துச்சு? நீங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல, நீங்கள் துன்பப்பட வேண்டிய இடத்துல, இந்த நாள் வரைக்கும் சாபத்தின் விளைவுகளை அனுபவிக்க வேண்டிய நமக்காக, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும், நம்மளை சாகாதபடிக்கு அவர் ரத்தம் கொடுத்து சிந்தி அந்த ரத்தத்தினால மீட்டு இருக்கிறாருன்னு சொல்லி இந்த சத்தியத்தை கேட்கும்போது நம்முடைய உள்ள என்ன செய்யணும்? நன்றியால் நிரம்ப வேண்டும். அன்றைக்கி அந்த ஜனங்கள் கேட்டபோது என்ன செய்தாங்களா? ஆண்டவர் மாறே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சில இடத்துல ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எந்த இடத்துல ஆண்டவர் மாறேன்னு சொன்னாங்க? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட நிலைமையில் அவங்க என்ன செய்தாங்க? தேவனை துதித்து ராத்திரி நேரத்தில் பாடி துதித்த போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஐயோ, அந்த கதவெல்லாம் திறந்து கிடக்குது, எங்கே போயிட்டாங்களோ தெரியல பவுலும் சீலாவும் அப்படின்னு சொல்லி அவங்க செத்துடலாமான்னு நினச்சாங்க. ராஜா கிட்ட மாட்டினா சாவ போகிறோம், நம்மளே செத்துடலாம் அப்படி நினைக்கும் போது, நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்து கொள்ள வேண்டாம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோன்னு சொல்லி என்ன செய்தாங்களா? அந்த நாளிலே அந்த ஆண்டவராக இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ தான் அவங்க கேட்குறாங்க, ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ராத்திரியே ஞானஸ்நானம் பெற்றாங்க. அப்போ நம்ம ஞானஸ்நானத்தை தள்ளி போடுறது எதுக்காகனா, என் பாவத்துக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக நான் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளலை, இன்னும் நான் பாவத்தோடு சம்பந்தம் வச்சிருக்கிறேன் என்பதற்கு அது அடையாளம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் பார்க்கும்போது தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும்? சகோதரரே, இந்த இடத்துல எப்படி கூப்பிடுறாங்க? சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்களா சொல்கிறாங்க. அப்போ மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார்கள். இன்றைக்கி எல்லாம் பொங்கல் கொண்டாடுறதுக்கு போயிருக்கீங்க பாருங்கள். கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுறீங்க. இன்றைக்கி ராத்திரியே பஸ் ஏறிடணும். அங்கே என்ன கிராமத்தில் நல்லா பொங்கல் கொண்டாடுவாங்க, அப்படி தானே, பானையில் வச்சு பொங்கல் கொண்டாடுவாங்க. நம்மளும் போய் என்ன செய்யலாம்? நீங்கள் படைக்காத கொஞ்சோண்டு கொடுங்க, நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம். எங்கள் வீட்டில் எங்களுக்கு பொங்கல் செய்ய தெரியாது, இனிப்பு பொங்கல் செய்ய தெரியாது, வடை பாயசம் செய்ய தெரியாது. அங்கே போய் என்ன செய்கிறது? பொங்கல் கொண்டாட எல்லாம் புரட்டு போயிட்டுருக்குறீங்க. கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் போக போகிறீங்க. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல என்ன சொன்னாங்க? ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டீங்கன்னா வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்தாங்களா? சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். சில பேர் என்னை நேரவே பார்க்க மாட்டேங்கிறாங்க, குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரியல. சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ அப்படி யாரேனுங்க அம்மா பொங்கல் கொண்டாட போகிறீங்களா? பயத்தோட நடுக்கத்தோட என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, கீழே குஞ்சிக்கிட்டாங்க. இது என்ன பொங்கல் சாப்பிட்டப்புறமா இவங்க பேசியிருக்கலாமே நினைக்கிறாங்க. இப்போ நம்ம செய்ய முடியாத பொங்கலா? எக்ஸ்பர்ட் வேண்டாம் சொல்லுங்கள், நான் ரெசிபி சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், மாறுபாடான சந்ததியை விட்டு நம்ம என்ன செய்யணும்? வேறு பிரிக்கப்படணும். அன்றைக்கி அப்போஸ்தலர்கள் பார்த்தீங்கன்னா காலத்தில் இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்களா? இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ரட்சிக்கிறாரு. அந்த ரட்சிப்பை காப்பாற்றுறது யார் கையில் இருக்குது? உங்கள் கையிலையும் என் கையிலையும் தான் இருக்குது. டாக்டர் என்ன சொல்லுவாங்க? இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா சரியாக போயிடும், ஆனால் கவனமாக இருன்னு சொல்லுவாங்க. சில பேர் கவனமாக இல்லாமல் இருந்தால் மறுபடியும் டாக்டர்கிட்ட போக வேண்டிய நிலைமை வேணும்.
ஆனால் ஆண்டவர்கிட்ட திரும்பி திரும்பி போய் முங்க முடியுமா? ஒரே ஒரு தடவை தான் முங்குறது. முழுகி ஞானஸ்தானம் பெறுது. 10,000 தடவை தப்பு செய்வோம். 10,000 தடவை ஒவ்வொரு சபையில் போய் முழுகுனா என்ன ஆகும் பாருங்க. அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வசனம் சொல்லுகிறது பாருங்க, அன்றைய தினம் எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்களா? 3000 பேர். உடனே ஒப்பு கொடுக்குறாங்க. உடனே ஒப்பு கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன செய்யலை, இன்னும் வந்து அந்த மனசு சில பேருக்கு வர்றது கிடையாது. அப்படியே ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றாலும், ஆரம்ப காலத்தில் ஒரு சிஸ்டர் உண்டு, அவங்க ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க. அது அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. தான் ரொம்ப பிடிக்கும். என்னை முக்கால்வாசி பேருக்கு பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்டில் வந்து நிறைய வேலை செஞ்சு தருவாங்க. அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, எல்லாரும் திருவிருந்து எடுக்கிறாங்களே, அப்போ எனக்கு திருவிருந்து கொடுங்க. அவங்க சத்தியத்துக்குள்ளேயே வழி நடத்தப்படலை. அப்போ முழுக்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல. அவங்களுக்கு ரட்சிப்பு தெரியல, பாவ மன்னிப்புனா என்னன்னு தெரியல. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம உங்களுக்கு கொடுக்கலான்னு சொன்னால் என்ன செய்துட்டாங்க, இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்களே, அப்பமும் திராட்சை ரசமும் சாப்பிட்றாங்களே அப்படி சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, அவங்க வீட்டில் போயிட்டு என்ன செய்தாங்களா, நல்லா கிழிச்சு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம திருவிருந்து எடுக்கிற மாதிரி அவங்க வீட்டில் போய் என்ன செய்வாங்களாம், அந்த ப்ரெட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னமோ தெரிஞ்சதை ஜோம் பண்ணிட்டு அவங்க பாட்டு சாப்பிட்டுக்குவாங்களாம். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும் எடுக்கல, நானும் போய் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அநேகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடு. சபையில் சேர்த்து கொள்ளப்படனா என்ன செய்யணும், ஞானஸ்தானம் கொடுங்க பாஸ்டர். இந்த நான் போகிற சபையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அடுத்தவங்க கொடுங்க. ஏதோ ஒரு விதத்தில் சபையில் சேர்த்து கொள்ளப்படணும், இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அப்படி நினைக்கல. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குது என்று சொன்னவுடன் அவங்க என்ன செய்தாங்களா, அவங்க வேறு பிரிக்கப்பட்டார்கள். 3000 பேர் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். நீங்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்படுகிறவங்க என்ன செய்தாங்களா, அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு சபைக்கு ஒரு உபதேசம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சில சபையில் என்ன செய்வாங்க, ஞானஸ்தானம் பெறதுக்கு முன்னாடி நகையெல்லாம் அவுத்தா தான் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. ஒரு சில சபையில் அப்போ பாஸ்டர் முன்னாடி அவுத்துருவாங்க, அதுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க, மாட்டிக்குவாங்க. அவரை ஏமாத்துற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா யார் கேட்டது, ஆண்டவர் சொன்னாரா எல்லாத்தையும் கழட்டி போடுன்னு சொல்லலை, வெள்ளைப்படவை கட்டலாம் சொல்லலை, ஏதோ கட்டியிருக்கிறோமே தவிர இதனால் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா கலர் மாதிரி இது ஒரு கலர், அவ்வளோதான். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்தாங்க, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாய் உபதேசத்திலே நிலைத்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கு ஒரு தலைவராக ஒரு ஊழியக்காரரை நிறுத்துகிறாங்க. அந்த ஊழியக்காரங்க கர்த்தரிடத்திலிருந்து அங்கீகாரம் பெற்று வந்து கர்த்தர் அனுமதிக்கிறதுனால வராங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, எங்கள் சபை அப்படின்னா என்ன அர்த்தம், 10 பேர் வரீங்களோ, 50 பேர் வரீங்களோ, 100 பேர் வரீங்க, எங்கள் சபையின் பிள்ளைகள். இன்றைக்கி அவங்க ஞானஸ்தானம் பெற்று நம்ம சபையோடு இணைக்கப்பட்டுட்டாங்க. இந்த சபையின் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், ஆவிக்குரிய வளர்ச்சி வரணும். அவங்களும் நாளைக்கு சபையை நிர்வாகிக்கிற பிள்ளைகளாக எழும்பணும். அவர்களுடைய குடும்பத்திலிருந்து ஊழியர்கள் எழும்பணும், மிஷனரிகள் எழும்பணும். அவருடைய ஊழியர்கள் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து தலைமுறைகள் கர்த்தரை சேவிக்கணும். இந்த பாரத்தோடு தான் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, தேவ சமூகத்தில் காத்திருந்து செய்தியை கொண்டு வருகிறாங்க. அப்போ அந்த காலத்தில் பாருங்கள் அவங்க என்ன செய்தாங்களாம், அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தார்கள். அடுத்தது வாசிங்க. அந்யோன்யமாக இருந்தாங்க. இன்னைக்கு அந்யோன்யம் இருக்குதா பாருங்களேன். நிறைய சபையில் சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சிக்காங்க. சில பேர் அப்போ கூட பார்ப்பாங்க, இது தகுதியாக இருக்குதா இல்லையா. தகுதி இருந்தால் கையை பிடிக்கலாம், இல்லைன்னா என்ன செய்யலாம், கண்டு காணாது அப்படி இருந்துக்கலாம் நினைப்பாங்க பாருங்கள். அங்கே எப்படி இருந்தாங்க, கையை கோக்கிறதுல வராது, மனசு இணையணும். 2 பேர் ஒன்றா நடந்து போகலாம், ஆனால் இருதயம் இணையாட்டா என்ன பிரயோஜனம், அப்படி தானே. 2 பேர் நடக்கலாம், நடக்கிறவங்க நிறைய பேர் கூட நடக்கலாம். இருதயம் எப்படி இருக்குது. இன்றைக்கி நமக்கான ஒரு இடம் வேணும். ஒரு 3 நாள் கேப்பு லீவ் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து இணைந்து செபிக்க மாட்டோமான்னு நினச்சா என்ன செய்றீங்க, பாதி பேர் ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்களும் போயிட்டே இருக்கிறோம், மிதந்துட்டுருக்கீங்க. சிஸ்டூட்டாக இப்போ பஸ் ஏறிடலான்ட்டு. பாருங்கள், அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு அப்போஸ்தலனுக்கு, ஒரு சீஷனுக்கு, ஒரு பேதுருக்கு ஒரு துன்பம்னா அந்த சபையே இணைந்து என்ன செய்யச்சான், பேதுரு வெளியே வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தது. பேதுருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார், பேதுருவை உயிர் வாழ வச்சார்.
அது மாதிரி நம்முடைய சபை இருக்கணும். இன்னைக்கு சபைனா கேவலமாக பேசுகிறாங்க. ஒரு சகோதரர் சொன்னார், என்ன ஜீவ நீரூற்று பரலோக தரிசன சபை. சபை அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம இளக்காரமாக நினைக்கப்படுகிறோம். இது காரணம் யார்? நம்ம தான். நம்ம என்ன செய்யலை, இன்னும் இணைந்து நம்ம வளர்ந்து பெருகலை. அதனால என்ன செய்கிறாங்க, இதை ஒரு கேவலமாக பேசுகிறாங்க. அது ஆண்டவரும் கேட்க தான் செய்கிறாருல்ல. அப்போ பாருங்கள், நம்ம பரியாசம் நிந்தனைக்கெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. கொஞ்சம் மறக்கணும். அது ஒரு நல்ல சுபாவம், மறக்கணும். வசனம் சொல்லுகிறது, அவங்க எப்படி இருந்தாங்களா? அந்யோன்யமாக இருந்தாங்க. அப்பம் பிடிக்கிறவெல்லாம் இருந்தாங்க. திருவிருந்தில் பங்கு பெற்று கொண்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாள்தோறும் நம்ம சபையில் கூட அந்த மாதிரி செய்யணும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா நம்ம அப்போ நல்ல ஆரோக்கியமாக இருப்போம், பயத்தோடு இருப்போம். ஏன்னா மாதத்துக்கு ஒரு நாள் திருவிருந்து எடுத்தால் என்ன செய்யுது, அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பரிசுத்தமாக இல்லை, முந்தின நாள் டிவி பார்க்காம வந்து எடுக்கிறோம். தினந்தோறும் நம்ம அப்போ விட்டால் என்ன செய்யும்? அப்போ வாரத்தில் 4 நாள் அப்படின்னா மாதத்தில் ஒரு 4 நாள் தான் என்ன செய்வோம்? ஒரு பயம் இருக்கும். ஐயோ, ஆண்டவருடைய சரீரத்தை நம்ம புசிக்க போகிறோம், எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், அப்படியாவது ஒரு பரிசுத்தமாக இருப்போம். பார்த்தீங்களா, வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பம் பிடிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணணும். ஜெபம் பத்தாது. நான் இப்போ இரவு நேரத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு சொன்ன டைம்லாம் சொல்ல மாட்டேன். பாருங்க, இரவு நேரத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சு. எதுக்கு தெரியுமா? பத்தலை ஜெபம். சோதனைகள் பெருகிட்டே வருது. அப்போ பார்த்தீங்கன்னா தேவை நிறைந்த ஜனங்கள் நம்ம சூழ இருக்கிறாங்க. ஊழியத்தின் பாதையில் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அவங்கள முழுக்க வெளியே கொண்டு வர முடியலை. நம்ம சூழலை பாருங்கள், இந்த ஏரியா முழுக்க நமக்கு என்ன வாசல் திறக்கப்பட்டது? நம்ம போய் பார்த்தோம்ல, நிறைய இடத்துல கதவு அடைக்கப்பட்டுச்சு. பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டோம், நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க கொடுக்க மாட்டோம், நீங்கள் அந்நிய பாஷை பேசுவீங்க கொடுக்க மாட்டோம், நீங்கள் சத்தம் போடுவீங்க கொடுக்க மாட்டோம், இல்லை சத்தமே போட மாட்டோம், நான் கூட நம்புறதுக்கு ஆள் இல்லை. பாருங்க, கர்த்தர் நல்லவர். அப்போது அந்த காலத்தில் அப்படி ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்ததுனால அப்போஸ்தலர்களால் என்ன செய்யப்பட்டதா? அநேக அற்புதங்கள், அடையாளங்கள். பிறவி சப்பானி சுகமடைந்தார். பேதுருவுடைய நிழல் பட்டவங்க எல்லாரும் சுகமடைந்தாங்க. அநேகர் பாவங்களை விட்டு மனம் திரும்பினாங்க. மாய்மாலக்காரங்க, மந்திரவாதிகள் எல்லாம் என்ன செய்தாங்க? தங்களுடைய புஸ்தகங்களெல்லாம் எரித்து போட்டு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் சபை. அந்த சபையில் என்ன செய்வாங்க? ஒரு மந்திரவாதி வந்து மனம் திரும்பி அவன் வந்து உட்காருவான். ஒரு மாய வித்தைக்காரன் வந்து உட்காருவான். ஒரு குறிகாரன் வந்து உட்காருவான். கண்ணு தெரிஞ்சவன் வந்து உட்காருவான். அப்போ பாருங்க, அதுதான் சபை. சபைனா என்ன செய்யணும்? நம்முடைய சபை அப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்க வேண்டும். அடுத்தது வசனத்தை வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இதெல்லாம் நம்ம செய்ய வேணாம். நான் அப்படி கேட்கவும் இல்லை. எல்லாரும் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க? எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்க? தங்களுக்குள்ளதையெல்லாம் கொடுத்து இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கு அவங்க என்ன செய்தாங்களா? உதவியாக இருந்தாங்க. சபையில் விதவைகளை தனியாக கவனிச்சாங்க. திக்கச்ச பிள்ளைகளுக்கு உதவி செய்தாங்க. இன்றைக்கி இதெல்லாம் நம்முடைய சபையில் என்ன செய்யும்? கொஞ்சம் செய்கிறோம், இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசை இருக்குது. ஆண்டவர் செய்ய வைப்பார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை தெரியுமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? கொடுக்குற உள்ளத்தை தான் ஆசீர்வதிப்பார். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 12 பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உனக்குள்ளனா எனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும். அப்போ நான் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதத்தை உடையவளாக இருக்கணும். என் பாத்திரம் எப்படி இருக்கணும்? நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கணும். இதில் இருந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அதுதான் ஆசீர்வாதம். அந்த புதிய வருஷத்தில் தேவன் அப்படி நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. 10 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிறதுலேருந்து கொடுத்து பரலோகத்தில் மிகுந்த பலன் உடையவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது வசனம் வாசிங்க. அனுதினம் தேவாலயத்துக்கு வந்தாங்களா? இன்னைக்கு நம்ம வர்றோமா பாரு, வாரத்துக்கு ஒரு நாள் வரதே பெரிய காரியம். அதுவும் காலையில் மட்டும்தான் வருவோம் பாருங்க. ஈவினிங் சுகமளிக்க அபிஷேக ஆராதனைக்கு வரமாட்டோம். நம்மள சில பேர் சண்டே கிளாஸ் எடுக்க வரமாட்டோம். சண்டே கிளாஸ்க்கு விபிஎஸ்க்கு கொஞ்சம் ஆத்துமாக்களை கொண்டு வருவோம். ஆனால் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் கொஞ்சம் பிள்ளைகளை கொண்டு வந்தால் என்ன குறைஞ்சா போயிடும்? ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா என்ன?
பக்கத்தில் உள்ள பிள்ளைகள் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். அப்போ தான் ஊழியம் செய்யறதுக்கு எப்படி இருக்கும், என்கரேஜிங்காக இருக்கும். அவர்கள் ஊழியம் செய்யணும், டெய்லி ஜெபிக்கணும். வசனம் சொல்லுது, தேவாலயத்திலே தரித்திருந்து வீடுகள் தோறும் என்ன செய்தாங்க, அப்பம் பிட்டு மகிழ்ச்சி இருக்குதா. நம்மளை ஒருத்தர் பார்த்தா மகிழ்றோமா பாருங்க. சில பேர் சிஸ்டர்டா உட்கார மாட்டேங்கிறா, முடிச்சுட்டா நல்லா இருக்குமே, அப்படியே பார்க்குறீங்க. பாவம் போல் 9:30 ஆக போகுது, 9:30 ஆக போகுது, உடனே போகிறீங்களா 9:30க்கு போக மாட்டேங்கிறீங்களா. நான் வீட்டுக்கு போகும்போது 11 மணி ஆகும். அப்போ தான் கடைசியாக எல்லாத்தையும் மூடிக்கிட்டி முடிச்சுட்டு அப்புறம் நான் போகும்போது 11 மணி. நீங்களாம் 9:30 உடனே ஒரு 10 நிமிஷத்தில் ஓடிடுவீங்க. அப்படி நினைக்கிறீங்களா? என்ன லேட்டாக தான் போவீங்க. இப்போ வசனம் என்ன சொல்லுது, ஒவ்வொருத்தரும் சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள், ஒருமனப்பட்டார்கள், கபடமில்லாத இருதயத்தோடு அவர்கள் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். நம்ம ஒழுங்காக இருந்தால் என்ன செய்வோம், மற்றவங்ககிட்ட தயவு பெறுவோம். ஏதோ அவங்க வராங்க, நல்லா சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க, அவங்க பாட்டு பாடுறாங்க, துதிக்கிறாங்க, ஏதோ செய்கிறாங்க, ஏதோ போகிறாங்க. நம்ம என்ன செய்கிறோன்னு யாருக்கா தெரியுமா? கதவெல்லாம் நல்லா சாத்திட்டு ஏசி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் பாவத்தினால நம்ம ஆண்டவரை சிலுவையில் அறைகிறோமா? ஏசாயா 53:5 முதல் 7 வாசித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏன் சிலுவையில் ஆண்டவர் பாடுபட்டாரு? நம்முடைய மீறுதலை நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, வாசி, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இன்னைக்கு அவர் நொறுக்கிறோமா? யோசித்து பாருங்க. நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் அவரை நொறுக்கிறோம், அவர் என்ன செய்கிறோம், காயப்படுத்துகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி ஆக்கினே அவர் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். நம்மெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னால் 9 வார்த்தை சொல்கிறோம். ஆண்டவர் என்ன செய்தாராம், அமைதியாய் ஒரு ஆட்டை போல, ஆட்டுக்குட்டியை போல இருந்தாராம். இப்படி சபையில் வந்து தூங்குறவங்களுக்காக ஆண்டவர் இத்தனை பாடுபட்டார் பாருங்கள். தூங்குறவங்க பரலவங்க போக முடியுமா? பக்கத்தில் உட்காந்து ஆன்னு வாயப்பழுந்து தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். என்ன செய்ய முடியும்? இதோட வீட்டில் தூங்கியிருக்கலாம், நல்லது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இத்தனை பாடுகளும் அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். தன்னை மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல இருந்தார் நமக்காக. ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, இப்படியெல்லாம் அவர் பாடுபட்டு இரத்தம் சிந்தி தம்முடைய சபைக்காக என்ன செய்தாராம், அவர் பாடுபட்டார். அதனால தான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லியிருக்கா. காது இருந்தா கேளு, கேட்கட்டப்போ, அவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. பிலிப்பியர் 2:5 முதல் 11 சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் பாருங்க, இப்படிலாம் இருந்ததுனால அவர் நமக்காக இன்னைக்கு இயேசு அப்படின்னாவே எல்லாம் முழங்காலும் முடங்கடிக்கப்படுகிறது. பிலிப்பியர் 2:5 முதல் 11 வாசிக்கும் போது 6 வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இப்ப பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷருடைய ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயல்ல வந்தார். நம்மள மாதிரியே படைக்கப்பட்டார், நம்மளை மாதிரியே பல உலகத்தின் பல காரியங்களில் போனார். அவர் ஒரு நாளும் பாவம் செய்யவில்லை, பரிசுத்தராய் இருந்து அவர் மரித்தார். பாருங்க, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அதனால பிதா என்ன செய்தார், எல்லாத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் என்று சொல்லி அந்த இயேசுவின் நாமத்துக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களை அலைக்கழிக்கிற பிரச்சனைகள் எல்லாம் முழங்கால் படிட்டு போகுதுன்னா அவ்வளோ பெரிய காரியத்தை சபைக்காக செய்து முடித்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பேதுரு பாருங்க, என்ன பேதுரு கிட்ட வந்து என்ன செய்தாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர்கிட்ட என்ன கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சவுலை தேவன் சந்திக்கும் போது சவுல் என்ன சொன்னார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நம்ம சபை சொல்கிறோமா? இந்த புதிய வருஷத்தில் வந்துட்டோம், கேட்டு பார்த்துருக்கீங்களா? நான் சபையோடு இணைந்து நான் என்ன செய்ய வேண்டும்,
என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? கேளுங்க, இனிமேலாவது கேளுங்க. என்ன ஊழியம் நான் செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நான் இந்த சபையோடு இணைந்து நான் ஊழியம் செய்ய முடியும்? நான் ஊழியக்காரனா எப்படி வர வேண்டும்? யோவான் 3ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்க. இந்த இடத்துல பாருங்க, நிக்கோதேமு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீ ரொம்ப நல்லவர், தேவனிடத்தில் வந்த போதகர், ரபீன்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவருக்கு பாருங்க, ஆத்தும பாரம் தான் இருக்குது. புகழிலெல்லாம் கர்த்தர் மயங்குறவர் கிடையாது. கர்த்தர் சொல்றார், இயேசு சொல்றார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ அவ கேட்குறான், எப்படி நான் தான் பெரிய ஆளாயிட்டேன்னு எப்படி நான் பிரவேசிப்பேன்? மறுபடியும் என் தாயின் கர்ப்பத்தில் போக முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும். நீங்கள் மாம்சத்தில் பிறந்துட்டீங்க, பிள்ளையாக பிறந்துட்டப்பா, இத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்துட்ட, நீ ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஒரு மனுஷன் ஆவியினால் பிறக்கும் போது தான் என்ன ஆகுது? ஜென்ம பாவங்கள்லேருந்து விடுதலை பெற முடியும், சாபங்கள்லேருந்து விடுதலை பெற முடியும். அம்மா அப்பா வழியாக, தாய் தகப்பன் வழியாக வருகிற எல்லா வியாதிகள், திகினங்கள், பாவங்கள், சாபங்கள்லேருந்து விடுதலை பெற முடியும். அப்போ பாருங்க, இன்னைக்கு ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிவான். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? கேலி பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க. என்ன மறுபடியும் பிறக்கிறது? தண்ணியில் மூழ்கிட்டா நடந்துருமா? ஏதோ அந்நிய பாஷை பேசிட்டா நடந்துருமா? ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, மறுபடி ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. சில பேர் அந்த ஞானஸ்நானம் பண்ணி முழுகி ஞானஸ்நானம் எடுக்கிறதோடு நிறுத்திடுறோம். ஆனால் இந்த வருஷத்தில் ஆவியினாலும் நான் பிறக்க வேண்டும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு வாஞ்சை நம்முடைய சபையில் எல்லாருக்கும் வேணும். நிறைய பேர் பேசுகிறோம், ஆனால் சின்ன பிள்ளைகள் எல்லாம் பேசணும், சிறிய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாருமே பேசணும், சகோதரர்கள் பேசணும். எல்லாருக்கும் ஆண்டவர் பொதுவானவர் தான். அப்போ அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறும்படி நம்ம எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, மெய் நன்றியோடு ஸ்தோத்திரம். எழுந்துங்க. கேட்ட வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏதோ ஞானஸ்நானம் வாங்கிட்ட ஆண்டவரே, ஞானஸ்நானத்துக்கு நான் இன்னும் யோசிக்கிறேன், என்னால் நின்று பிடிக்க முடியுமா அப்படி நான் யோசிக்கிறேன். ஏசப்பா, எனக்கு கிருபையை தந்து என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் வழுவாமல் காப்பாற்ற நீர் எனக்குடைய எங்கள் நடுவிலே உலாவி வருகிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் நிற்க முடியும், உங்கள் கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. என்னை ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நான் ஞானஸ்நானம் பெறுகிறதோடு மட்டுமில்லை ஆண்டவரே, ஆவியினாலும் நான் பிறக்க வேண்டும் அப்பா. ரொம்ப ஈஸி ஞானஸ்நானம் எடுக்கிறது. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கர்த்தருடைய வாக்குத்தத்தமானது எனக்கு சமீபமாய் இருக்கிறதே, நான் அதை பெற்றுக்கொண்டு ஆவியுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு இயேசுவை அறியாத பிள்ளைகளுக்கு நான் ஒரு சாட்சியாக இருப்பேன். அவர்களுக்காக நான் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு செல்வேன். நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டதை, பாவ விடுதலையை பெற்றுக்கொண்டதை பிறருக்கு சாட்சியாக அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு உறுதிமொழியை நீங்க எடுப்பீங்களா? ஆண்டவர் சொல்றார், சபைனா என்னது? மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னீரேப்பா. ரீமாலபா ஹதுரிதி அங்கரபா. அடே, சபைனா ஒன்னா கூடி ஜெபிக்கணும்னு சொன்னீரே. மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த பாக்கியத்தை எங்கள் சபையில் நீர் கொடுப்பீராக. ரீமாலபா சந்தரதி அங்கரந்தரபா. எல்லார் கண்களையும் தயவு பெற்று இருந்தது போல கபடச்சொல்லாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனை, இதுவரைக்கும் இந்த இடத்துல நாங்கள் ஊழியம் செய்தோம், இனிமே எங்க கொண்டு செல்லுவீரோ இப்படிப்பட்ட நல்ல சாட்சியங்கள் நடுவிலே உருவாகும்படி புதிய நாமத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் மனம் இறங்கும். ஆண்டவரே, செய்தி கேட்கிற பிள்ளைகள் சபைகளிலே அங்கத்தினராக வரட்டும். ஆண்டவரே, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி தங்களை காத்துக்கொள்ள நினையாத நேரத்தில் நீர் வர இருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய வருகையில் நாங்கள் கைவிடப்படாதபடி ஆண்டவரே, ஒருவேளை மரித்தால் உங்கள் ராஜ்யத்துக்கு வர ஒவ்வொருவருக்கும் நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க, கரங்களை உயர்த்தி இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டி சேர நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ ரபா ஹபா ரபா தி அங்க ரபா. நம்முடைய சபை ஆவியினாலே பிறந்த சபையாய் அக்கினியின்
வல்லமை உடைய சபையாய் அற்புத அடையாளங்கள் சபைகளிலே உண்டாக்க சபை உங்களை கொண்டு தேவன் செய்து திரளான ஆத்துமாக்களை மந்தையில் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு சபையாக ஆண்டவர் வைக்கணும்னு விரும்புகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? என்னையும் நிரப்பும் ஆண்டவரே, என்னையும் நிரப்பும், என்னையும் நிரப்பும், என்னையும் பயன்படுத்தும். என் வயசு கொத்த எத்தனை சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க சொல்லுங்க, வாலி பிள்ளைகள் இருக்கிறாங்க, பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியலையே, என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தும் என்று சொல்லுங்க. உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்கட்டும். சத்தமா சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஓதி நீ கரந்த ராபா ஹமராதி நீ கரந்த ராபா. ஆண்டவரே, நாங்கள் சபை, எங்க சபை என்று தலை நிமிர்ந்து சொல்லக்கூடிய காலங்களை கொண்டு வருவீராக தகப்பனே. ஆண்டவரே, இன்னைக்கு மற்றவங்களே ஏளனங்களையும் பரியாசங்களையும் ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொண்டு நிற்கிறோமே, இந்த நிலையை மாற்றுவீராக தகப்பனே. இந்த சபையை நீர் நேசிக்கிறீரே, இந்த சிறிய சபையை நேசிக்கிறீரே, இரத்தத்தை சிந்தி இருக்கிறீரே. இந்த வருஷத்துல ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் மினிஸ்ட்ரிஸ் பல இடங்கள்ல ஜீவ ஊற்றாக பாய்ந்து பரவி அநேக இடங்கள்ல புதிய சபைகளை உருவாக்கி ஆண்டவரே, அநேக ஊழியர்கள் ஊழியத்தை தகப்பனை தாங்கி நடத்தி செல்ல திரள் கூட்ட ஜனமாய் கர்த்தருக்கு சித்தமாய் இருந்தா, நாங்களும் உயிரோடு இருந்தா கர்த்தருடைய வருகை தாமதித்த ஆண்டவரே, வருட கடைசியில நாங்கள் எல்லாரும் இணைந்து நன்றி பலி செலுத்தி திரள் கூட்டமாய் உமக்கு மகிழ்ச்சியோடு ஆண்டவரே நன்றி சொல்லி அடைமை மகிமைப்படுத்த கிருபை தருவீராக தகப்பனே. ஓ ரபா நதி அங்கரந்தரபா, ஓ ஷலரி கதரதி அங்கரந்தரபா, ரிமஹதனா கரபா. ஆண்டவரே, உலக நாடுகளை அழிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நடுவிலே இரக்கம் பாராட்டுவீராக. குற்றங்களை மன்னியோ ஆண்டவரே, இந்த காட்டு தீ பரவாத படிக்கு என் ஆண்டவர் அதற்கு ஆண்டவரே அதை தண்ணிய பண்ணுவீராக, தண்ணிய பண்ணுவீராக. பணியினாலும் தகப்பனே, பாழக்கும் கொள்ளையினாலும் பஞ்சங்கள்னாலும் பசியினாலும் அழிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நடுவில் இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. மனம் இறங்கி உம்மை யார் என்று அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு நீர் வெடி ஆண்டவரே அவர்களோடு இடைப்படுவீராக. திரளான பிள்ளைகள் இந்த வருஷத்தில் ரட்சிக்கப்படட்டும், மந்தையிலே சேர்க்கப்படட்டும், பாதுகாக்கப்படட்டும், எங்கள் சந்ததி பாதுகாக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுக்குள்ள இந்த தேசம் உலக நாடுகள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் இந்த சபை திரளான பிள்ளைகளுக்கு அன்றைய ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுடைய சபையை தூக்கி நிறுத்துவீராக. நீர் ரத்தம் சிந்திருக்கிறீர், நீர் அழைத்திருக்கிறீர், அதை உறுதிப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அரவணைத்துக் கொள்ளும். நாங்கள் ஆண்டவரை உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதபடி வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகங்கள் தாரும், ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாலையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.